அவர்களுக்கு மரியாதை செய்தல். உயர்கல்வி மற்றும் திறன் கற்றல் மூலம் மட்டுமே மாணவர்கள் தங்கள் கனவை நனவாக்கி வாழ்வின் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதை மையப்படுத்தி மற்றும் கோவை மாவட்ட அடையாளமான தொழில்துறையின் சிறப்பையும் எடுத்துரைக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட சிறப்பு நினைவு பரிசை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரசு செயலாளர் அவர்கள் மற்றும் மரியாதைக்குரிய கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நன்றி. மாணவர்களை சந்திக்க செல்லும் இடங்களிலெல்லாம் கல்வியே செல்வம், நீங்கள் படித்துக் கொண்டே இருங்கள், என் அரசு உங்களை படிக்க வைத்துக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி தமிழகத்தில் பயிலும் மாணவர்களின் கல்விக்கு அரணாய் அகலாய் வாரி வழங்கும் வள்ளலாய் திகழும் கல்வியின் காவலர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் தமிழ் வழி பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி இந்தியாவிற்கே முன் உதாரணமாக இருக்க போகும் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தரணியை வென்றிட உருவாக்கப்பட்டிருக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் தமிழ் வழி பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் தமிழ் புதல்வன் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியில் வரலாறு காணாத புதிய மலர்ச்சியை உருவாக்கி தமிழ்நாட்டு மாணவர்களின் பொருளாதார சுயமரியாதையில் புதிய சுடரை ஏற்றி வைக்க போகும் தமிழ் புதல்வன் திட்டம் பற்றிய சிறப்பு குறும்படத்தை இப்போது பார்க்கலாம். அடித்தட்டு மக்களுக்கான கல்வியும் வேலை வாய்ப்புமே சமூக நீதி கொள்கையின் அச்சாரம். தரமான கல்வியும் கண்ணியமான வேலை வாய்ப்பும் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஓயாது உழைத்து வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். குழந்தைகள் களைப்பின்றி பயிலவும் கற்றல் திறன் மேம்படவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உலகுக்கே ஒரு முன்னோடி. அரசு பள்ளிகளின் அடிப்படை கட்டமைப்புகளை வலுப்படுத்தவும் நவீனப்படுத்தவும் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம். அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். ஐஐடி, என்ஐடி, IIM உள்ளிட்ட தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் அரசு பள்ளி மாணவர்களும் அடியெடுத்து வைத்திட சிறப்பு பயிற்சிகள். உலகை வெல்லும் இளைய தமிழகம் படைத்திட நான் முதல்வன் திட்டம். அரசு பள்ளி மாணவியரின் உயர்கல்வியை ஊக்குவிக்கவும் இடைநிற்றலை தவிர்க்கவும் புதுமை பெண் திட்டம். இந்த 1000 ரூபாய் தரதுனால ரொம்ப படிப்பு செலவுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட கொஞ்சம் பாரமா கொஞ்சம் குறையுது. இந்த புதுமை பெண் ஸ்கீம்னால நிறைய பேர் காலேஜ் வரத்துக்கு கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஸ்கீமை கொண்டு வந்த நம்மளோட முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் நம்மளோட தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இதன் நற்பலன் 2 ஆண்டுகளில் உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கை 34% அதிகரிப்பு. பெண் கல்வி போற்றிடும் பெருமை மிகு தமிழ்நாடு. மாணவியரின் உயர்கல்விக்கு ஏற்றம் தரும் ஏணியாம் புதுமை பெண் திட்டம் போல மாணவருக்கும் ஒரு திட்டம் வேண்டும் என சிந்தித்த நம் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு உடனடியாக செயல் வடிவமும் கொடுத்துள்ளார். புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட இருக்கு. இது மாதிரியான திட்டங்கள் தான் தமிழ்நாட்டின் இளைய சக்தி வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கும். கல்வி செலவு செலவினம் அல்ல, வளமான தமிழகத்திற்கான மூலதனம் என்பதை வலியுறுத்தும் முதலமைச்சர் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கென
ரூபாய் 360 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியிலும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களின் உயர்கல்விக்கு உதவும் தமிழ் புதல்வன் திட்டம் தாயுமானவரான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பொற்கரங்களால் இன்று தொடங்கி வைக்கப்படுகிறது. நன்றாக படியுங்கள், படியுங்கள், படியுங்கள் என்பது மட்டும்தான். உயர்கல்வியை படியுங்கள். ஏதாவது ஒரு பாடத்தில் ஆராய்ச்சி செய்யுங்கள். தகுதியான வேலைகளில் சேருங்கள். கல்லூரி காலத்தை படிப்புக்கும் உயர்வுக்கும் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக மட்டுமல்ல, உங்களுடைய சகோதரனாக, இன்னும் சொல்லுனா உங்க தந்தையாக இருந்து நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். களம் நமதே, கல்வியே ஆயுதம், சொன்னதை செய்யும் நம் முதல்வர்.